ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு சோயா சங்க்ஸ் பிரியாணி செய்ய போகிறோம். 1 kg பாஸ்மதி அரிசியை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பிரியாணி முதல்ல செய்ய வேண்டியது, சுடு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் பாருங்கள். இதில் சோயா சங்க்ஸ் 100 கிராம் போடுறேன். இதில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அது கூட 200 ml தயிர் ஊற்றிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சிறிதளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு எடுத்துக்கலாம் போதும். கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸரோட மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் இந்த சோயா சங்க்ஸை போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதனால தான் இது பண்ணியிருக்கிறது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு வெங்காயத்தை ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ப்ரௌனிஷாக வறுத்து வச்சுருக்கேன், ஃப்ரைட் ஆனியன். இப்போ இதை போட்டுடலாம். இப்போ இது கூடவே 5 நிமிஷமாக சுடுதண்ணில் ஊற வச்சு சோயா சங்க்ஸை இதில் போட்டுருவோம். இதில் போட்டு அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இது நல்லா மேரினேட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மேரினேட் பண்ணி விட்டுருவோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது இப்படியே ஊறட்டும். நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போடுறோம். இப்போ எண்ணெய் சூடேறி வந்துட்டு இருக்கு. இதில் நம்ம 6 ஏலக்காய், சின்ன சின்ன பட்டை 2, 6 லவங்கம் வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் போட்டுருவோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துருவோம். 3 வெங்காயம் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை போட்டுருவோம். நம்ம இப்போ நல்லா கிண்டி விடுவோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ 5 பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுடலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக. வெங்காயம் இப்போ ஹாஃப் பாயில்ட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி எடுத்துருக்கேன் நான். பாருங்கள், சிறுசாக ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுருவோம். நம்ம இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடலாம். நம்ம திருப்பி போட முடியாது, அதனால் இப்போவே போட்டுருவோம். டேஸ்ட் பார்த்து போடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் நம்ம சோயா சங்க்ஸை ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம இதில் ஒரு லேயர் மாதிரி போடுவோம். நம்ம இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இது ஃபுல்லாக இந்த குக்கர் ஃபுல்லாக போட்டு விட்ருவோம். ஃபுல்லாக பரவி விடுவோம். இதை போட்டு நம்ம கிண்டக்கூடாது, மிக்ஸ் பண்ணவே கூடாது. அப்படியே ஒரு லேயராக விடணும். இதை நம்ம 15 நிமிஷமாக 1 கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு லேயர் மாதிரி போட்டு விட்ருவோம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மேலே போட்டு விட்ருவோம். இப்போ இது மேலே கொஞ்சம் புதினா தூவிடலாம். புதினா எல்லாம் மேலே போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுருவோம். அது போட்டு அது கூட ஃப்ரைட் ஆனியன் போட்டுருவோம். அப்படியே அது மேலே தூவி விட்டுருவோம். சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே போட்டதுக்கப்புறம் அது கூடவே நம்ம
1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நெய் போடுறோம். நம்ம 1 கேஜி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பொறுமையாக மேலே ஊற்றி விடுங்க. போதும். கரெக்டாக 1.5 லிட்டர் தண்ணி போடுங்க. அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு உதிரியாக வரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதிகமாக போட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் சொன்ன அளவு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஆகணும் தான் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக உள்ள போட்டு ஷேக் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த தண்ணியிலெல்லாம் மேரினேட் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதனால தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் நான். அடி பிடிக்காமல் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணால் அந்த தண்ணியெல்லாம் கீழே போகும். அடி பிடிக்காமல் இந்த ரைஸு சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடினதுக்கப்புறம் விசிலை மாட்டிட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வர்ற வரைக்கும் இது வெந்தால் போதும். கரெக்டாக 1 விசில் வந்தால் போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம் அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்புறம் நம்ம விசிலை கழட்டி ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 1 விசில் வந்து நான் ப்ரெஷரெல்லாம் வெளியே எடுத்து விட்டுருக்கேன். விசில் எடுத்து ப்ரெஷரெல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகி வந்துருக்கு பாருங்க. சோயா சங்க்ஸ் பிரியாணி, சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வாவ், வாங்க இதை எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஒரு கரண்டி எடுத்து நம்ம அப்படியே அதை மிக்ஸ் பண்ணலாம். வாவ், அரிசி உடையாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு பார்த்தீங்களா ரைஸு. அப்படியே சும்மா ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ரைஸு சூப்பராக வந்திருக்குங்க. ரைஸு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது எனக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. சோயா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம உடையாமல் அடி பிடிக்கல சுத்தமாக பாருங்கள். நான் முழுசாக கீழேருந்து எடுக்கிறேன். அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சூப்பராக ஒரு ரைஸ் இந்த பிரியாணி. வெஜ்ஜில் சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்களா சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி. கண்டிப்பாக செய்யுங்க வீட்டில். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். வாங்க அப்படியே பிளேட்டில் எடுத்து போட்டுருவோம். பிளேட்டில் எடுத்து போடுறப்போ என் வாயில் எச்சி ஊறுதுங்க. அப்படியே ஸ்மெல்லு தூக்குது. செம்மையாக இருக்குங்க பாருங்க. சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சமைச்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ பண்ண எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.